இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், அந்நாளின் அன்பு பரிசு என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்யலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது எல்கானா குடும்பத்தை பற்றி வாசித்து பார்க்கிறோம். எல்கானா, அந்நாள் என்கிற ஒரு குடும்பம் இருந்து வந்ததை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலதார மன்னங்கள் காணப்பட்டன. அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்நாள், பெனினாள். பெனினாளுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தார்கள், அந்நாளுக்கு ஒரு பிள்ளை இல்லாதிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பெனினாள் அந்நாளை மிகவும் விசனப்படுத்தினாள். தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது அவளை மனமடிவாக்குவாள். அப்படிப்பட்ட சமயத்தில் அந்த வேதனை, துக்கம் தாங்க முடியாதபடினால் அந்நாள் தனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்கிற ஏக்கத்தில் கண்ணீரோடு கர்த்தருடைய ஆலயத்தில் போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி மன்றாடி ஜெபம் செய்தார்கள் என்று வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். வீட்டிலேயும் வேதனை, ஆலயத்திலே போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்த பொழுது அன்றைக்கு இருந்த ஏலி என்கிற பிரதான ஆசாரியன் கூட அண்ணாவுடைய கண்ணீரின் ஜெபத்தை கண்டு அவளுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாதபடி அவள் மதுபானத்தினால் இருந்துக்கிறாள்னு சொல்லி அவளை தவறாக புரிந்து கொண்டார். வீட்டிலையும் பிரச்சனை, ஆலயத்திலும் பிரச்சனை வந்தபோது சோர்ந்து போகாமல் கர்த்தரிடத்தில் கேட்ட காரியம், ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு பிள்ளை தந்தால் அதை நான் உமக்கே கொடுக்கிறேன் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினாள். சாதாரண ஜெபத்திற்கு சாதாரண பதில், அசாதாரணமான ஜெபத்திற்கு ஒரு அசாதாரண பதிலை கொடுத்தார். வேதம் அழகா சொல்கிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அன்னோடைய ஜெபத்தில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. அன்னாள் எதற்காக ஜெபித்தாள் என்றால், எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்தால் அதை நான் உமக்கே கொடுக்கிறேன். இதுதான் ஒரு பெரிய வித்தியாசம். மற்றவருடைய ஜெபத்திற்கும் அண்ணாவுடைய ஜெபத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால், எனக்கு ஒரு பதில் செய்வீரே, ஆனால் என்னுடைய மன்றாட்டுக்கு, என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தால், எனக்கு ஒரு பிள்ளை தந்தால் அதை எனக்கென்று வைத்து கொள்ள மாட்டேன் ஆண்டவரே, உமைக்கே கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த மன்றாட்டு ஜெபத்தில் விண்ணப்பம் பண்ணினாள் என்று வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். ஆகவே அந்த அருமையான ஜெபத்திற்கு வேதம் அழகா சொல்கிறது, அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுத்தேன். மாபெரும் அர்ப்பணம், மாபெரும் தியாகம். நான் கேட்ட விண்ணப்பத்தின்படி, நான் கர்த்தருக்காகவே நான் அதை கேட்டேன், எனக்கு தந்தார், அதை எனக்கென்று நான் வைத்து கொள்ள மாட்டேன், என் ஆண்டவருக்கே அர்ப்பணம் செய்தேன் என்று சொல்லி ஆண்டவருக்கென்று ஒரு அன்பு பரிசை அந்த தனக்கு கொடுத்த அந்த ஒரு மகனையும் கர்த்தருக்காக கொடுக்க முன் வந்தார்களே. இதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கென்று நாம் எதையும் வைத்து கொள்ளாதபடி நாம் கர்த்தருக்கென்று முன்னுரிமை கொடுப்போம். ஏனால் வேதம் அழகா சொல்கிறது, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். அந்நாள் தனக்கென்று கேளாதபடி, தனக்கென்று வைத்து கொள்ளாதபடி, கர்த்தரிடத்தில் கேட்டபடி கர்த்தர் தந்த அந்த மகனையும் கர்த்தருக்காக கொடுத்தபடினால வேதம் நமக்கு சொல்கிறது, அந்த சாமுவேல் ராஜாக்களை ஏற்படுத்தும் மாபெரும் தெய்வ மனிதனாக மாறினான், தீர்க்கதரிசியாக மாறினான், ஒரு நியாயாதிபதியாக மாறினான். அன்றறியப்பட்ட தேசத்தில் தான் முதல் பேசவ மட்டும் அந்த தெய்வ மனிதனைப் போல வேறு யாரும் இருந்ததில்லை. அவருடைய வார்த்தைகளில் ஒன்றுமே விழுந்து போவதில்லை என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கென்று கொடுத்தவைகளெல்லாம் நமக்கென்று வைத்து விடாதபடி கர்த்தருக்கென்று கொடுப்போம், பிரதானமானதை கொடுப்போம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படி என்று சொன்னாரே. கர்த்தருக்கென்று கொடுப்போம். கர்த்தருக்கென்று கொடுக்கிற பொழுது அவன் நம்மை நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியப்படி குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். May God bless you. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.